கொஞ்சம் லிக்விடா போட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மகிழனும் நவிலனும் கஞ்சி குடிச்சிட்டாங்க, சத்து மாவு கஞ்சி. இப்போ எனக்கும் மாமாவுக்கும் தோசை வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலான்னு செஞ்சிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு மகிழனுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டணும். மகிழன் 6 months இருக்கும் போதுலேருந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டிகிட்டே இருந்தோம். அது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுச்சு. இப்போ நடுவில் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நவிலனுக்கும் நாங்கள் டெய்லி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டிகிட்டு தான் இருக்கோம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மகளுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டணும். டெய்லி இப்போ காட்டிகிட்டு இருக்கிறதுனால நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவனுக்கு. Good boy. இது கேக். இது இது என்னது? டக் கரெக்டா சொல்லிட்டான். மகிழ் இது மகிழ் இது என்னது? இயர். சரி 1 2 3 படிக்கலாமா? ஏங்க அம்மா தான் 1 2 2 அடுத்ததுடா. 2 3 3 சொல்லுங்க. 3 இது என்னது? அதான் சரி 3 4 4 சொல்லுங்க. இந்தாங்க. இந்தாங்க 5. அந்த 5 சொன்னா என்ன சொல்ற? 6 7 இது 8. 9 அடுத்தது 9 9 9 10 சூப்பர் குட் பாய். மகிழ் படிச்சுட்டா. மகிழ் இப்போ அனிமல்ஸ் யானையா? என்னது? ஓ குட். பிபி இது cow. டைகர். டைகர் சொல்லுங்க. ஜீப்ரா. ஓ சூப்பர். இது கேட். கேட் எப்படி கத்தும்? இது என்னது? லயன். மகிழ் பௌ பௌ. இது என்னது? டாக். சூப்பர். நவி. நவி குட்டி இது மாமா. ஓ மேங்கோ. மாமா. இது என்னது? இது கோவா. கோவா. இது டொமேட்டோ.
ஜிராஃபி ஜிராஃபி சரி அம்மாக்கு மேங்கோ எடுத்து கொடுங்க. மேங்கோ எங்க இருக்கு? மேங்கோ இதோ இருக்கு பாருங்க. மேங்கோ மேங்கோ எங்க இருக்கு? மேங்கோ. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவன் படிச்சுட்டு இருக்கும்போதே எழுந்து போயிட்டான். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் படிப்பான். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் செய்யணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸும் சில்லி கோபியும் செய்யலான்ட்டு. மகிழனும் நவிலனும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து குக்கரில் அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு நெய் ஊற்றி கொடுத்துருவேன். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து செஷ்வான் சாஸ் ரெடி பண்ணணும். செஷ்வான் சாஸ்க்கு வந்து ஒரு கிண்ணத்தில் 15 காஞ்ச மிளகா வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாஸ் பண்ணலாம். அது சோக் ஆகிட்ருக்கும் போதே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம், கேரட், பீன்ஸு, ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு தேவை என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். செஷ்வான் சாஸ்லேயும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடணும், ஃப்ரைட் ரைஸ்லேயும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடணும். இன்றைக்கி வந்து நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். சைடில் சில்லி கோபிக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை வெளியில் எடுத்துடலாம். ஏதாச்சும் பூச்சி இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இப்போது பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே சோக் பண்ணிட்டு சாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ செஷ்வான் சாஸ்க்கு வந்து சோக் பண்ண சில்லியை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாட்டரையே ஊற்றி நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செஷ்வான் சாஸ்க்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் வந்து பொடியாக சாப் பண்ணது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு ஊற்றினதுக்கப்புறமா வினிகரும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்க்கணும். பட் என்கிட்ட இல்லாததுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். அதுதான் செஷ்வான் சாஸ். இந்த சாஸை வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி கோபிக்கு காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை வந்து ரொம்ப பவுடர் மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அந்த 4 டேபிள் ஸ்பூன் ரவை, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து கலர் நல்லா இருக்குன்றதுக்காக, 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து காலிஃப்ளவருக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போது காலிஃப்ளவர் மேரினேட் ஆகிட்டு இருக்கும் போது நான் வந்து ரைஸை வந்து வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே வந்து சாப்பாடை வடித்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் லஞ்சுக்கு செய்யும் போது ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்லி கோபிக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதே ஆயிலை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கும் சில்லி கோபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அன்றைக்கே அந்த ஆயிலை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிட முடியும். காலிஃப்ளவர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை ரவை போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வந்து நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ண போகிறோம். அது பண்ண உடனே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம்.
அப்ப கை வைக்கலாம் உட்காரு உட்காரு இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிடலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல அந்த ஆயிலே எடுத்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, டக்குன்னு ஹீட் ஆகிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு ரெட் சில்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனியன்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட், அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல செஷ்வான் சாஸ், அது வந்து 1 tablespoon ஃபுல்லாக போடணும். இப்போ செஷ்வான் சாஸ் போட்டுட்டு நல்லா ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து 1 tablespoon வந்து சோயா சாஸ் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 1 minute நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு கலரலாம். இப்போ வந்து சாப்பாடு போட்டு கலரும் போது பேட்சாக ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போட்டுட்டு கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிறத வந்து போட்டு கலருங்க. ஸோ தட் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். பன்னீர்ல நம்ம பன்னீர் கிரேவி 10 ரூபாய்க்கு நான் வருவோம். உள்ள போட்டுருந்தாங்களா? ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சால்ட் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா லைட்டாக போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். சில்லி கோபிக்கு வந்து பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து ஒரு 2 tablespoon ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகா கூட பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா திருப்பி சாட்டே பண்ணிக்கலாம். அனியன் சாட்டே ஆகும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம காலிஃப்ளவர்லேயே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டோம், அதனால வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 teaspoon சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு நம்ம குக் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது தான் போடுறோம். ஜஸ்ட் வந்து இந்த ஆனியன்ஸ் இந்த மிக்சரோடு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு வந்து ஒரு 2 minutes நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து காலிஃப்ளவர் ஆனியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 teaspoon வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். டொமேட்டோ சாஸ் சேர்க்கும் போது ஒரு டேங்கி ஃபீல் கிடைக்கும், அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சில்லி கோபி ரெடி. இந்த ரெசிபி பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் 10 to 15 minutes ரெடி பண்ணிடலாம். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி கோபி வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து இதை ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிடுவோம், வீட்லேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.